இன்னைக்கு நாம 2023 வருஷம் ரிலீஸ் ஆன அதா அதுரா பியார் அப்படின்ற ஒரு இந்தியன் அடல்ட் வெப் சீரிஸோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸோட பொன்லைன் பத்திலாம் பேசாம நேரா கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வெப் சீரிஸ 18 வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும் பாருங்க. ஏன்னா வெப் சீரிஸ்ல அந்த மாதிரி காட்சிகள் ஏகப்பட்டது இருக்கு. ஆனா நான் சொல்ல போற இந்த ஒரு வீடியோவை நீங்க யாரு வேணா கேட்கலாம். உங்களுக்கு வெப் சீரிஸோட கதையை மட்டும் தான் சொல்ல போறேன். மத்தபடி எந்த ஒரு தவறான காட்சிகளும் இந்த வீடியோல சொல்லப்படாது. இந்த வீடியோட முழு கதையும் கேட்கறதுக்கு முன்னாடி இது வரைக்குமே மிஸ்டர் ஹரிகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. ஏன்னா நீங்க கேட்கிற படங்கள் வெப் சீரிஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல்ல காத்துட்டு இருக்கு. வாங்க கிளிக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த கதையோட தொடக்கத்தை ஹீரம் அப்புறம் கிரண் ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரூம்குள்ள கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்காங்க. கிரண் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து ரூம்ல படிச்சிட்டு இருக்க கீரோட தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஏற்படுத்துது. ஏன்னா இந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் எக்ஸாமுக்காக படிச்சிட்டு இருக்கா. நட்ராத்துல அண்ணா அண்ணி ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது வந்து இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பு ஏத்தினாலும் பட் இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு இந்த பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாப்பினஸ். ஏன்னா இப்ப வந்து ரொம்ப நாள் கழிச்சு கிராமத்துல இருந்து இப்பதான் இந்த சிட்டிக்கு அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கான். அண்ணா நீ ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கட்டும், நம்ம படிப்புல கவனத்தை செலுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் படிக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கான். இப்படி இருக்கும்போது புருஷன் போனாட்டி ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா பொண்ணா இருக்காங்களே. அப்படி இருக்கும்போது புருஷன் டக்குனு வந்து பாத்தீங்கன்னா வேலையை முடிச்சுட்டான் போல இருக்கு. இதனால கிரண் வந்து பாத்தீங்கன்னா கடுப்பாயிட்டு புருஷனை பிடிச்சு திட்டுறாங்க. எங்க எப்ப பார்த்தாலும் இப்படிதாங்க நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, ஆரம்பிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிடுறீங்க, ஒரு சாட்டிஸ்ஃபைனே பண்ண மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டக்குனு ஒரு என்ன சொல்றானா, இங்க பாரு அதை பத்தினா பேசாத, கம்முனு படுத்து தூங்கு, எனக்கு காலையில நிறைய வேலை இருக்கு, எதுவும் வந்தாலும் காலையில பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பொண்டாட்டி வந்து பாத்தீங்கன்னா திட்டிட்டு ஒரு அப்படியே படுத்து தூங்கிறாரு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்குது. பக்கத்து ரூம்ல இருக்கிற தம்பிக்காரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பயத்தை ஏற்படுத்துது. என்னது இவ்வளவு நேரம் இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருந்தாங்க, திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க, என்ன நடந்துச்சு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா பயப்பட ஆரம்பிக்கிறான். பரவாயில்ல குடும்பம்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாலும் என்ன நடக்குன்னு சொல்லி வெளில போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வெளில போகும்போது கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஹீரன் ரெஸ்ட் ரூம் குள்ள போற மாதிரி பார்க்கலாம். எதுக்கு அண்ணி இந்த மாதிரி போறாங்க, ஓகே சம்பவம் முடிஞ்சிச்சு அதனால ரெஸ்ட் ரூம் போறாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு அதை பத்தி அவன் பெருசா எடுத்துக்காம தன்னோட வேலையை பார்த்துட்டு இருக்கான். உள்ள போன ஹீரன் வந்து பார்த்தா தனக்கு தானே வந்து பாத்தீங்கன்னா செல்பா சில சம்பவங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே வந்து பாத்தீங்கன்னா கட் ஆகுது. மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா அன்னிக்காரி கிச்சன்ல இருக்கும்போது இந்த தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டவுட், எதுக்கு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க நம்ம கேட்கலாமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். பட் இருந்தாலும் வேணா இவங்க குடும்பத்துக்குள்ள நம்ம எதுக்கு பேசிக்கிட்டு எதோ வந்தாலும் அவங்களே பாத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தம்பிக்காரன் வந்து பாத்தீங்கன்னா அதை பெருசா எடுத்துக்காம இருக்கிறான். அன்னைக்கு நைட்டே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ அப்புறம் ஹீரோயின் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா பொண்ணா இருக்காங்க. இதுமே வந்து பாத்தீங்கன்னா தம்பிக்காரன் வந்து பாத்தீங்கன்னா நோட் பண்றான். ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சண்டை போடுறாங்க. அடடா இந்த ரெண்டு பேருக்கு இதே வேலையா தான் போச்சு, டெய்லி பொண்ணா இருக்காங்க, திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா சண்டை போடுறாங்க, என்ன கதையோ போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தம்பிக்காரன் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட படிப்புல கவனத்தை செலுத்திட்டு இருக்கான். அதே மாதிரி கிரண் என்ன பண்றாங்கன்னா சம்பவம் முடிச்சிட்டு நேரா ரெஸ்ட் ரூம் குள்ள போறாங்க. போயிட்டு அவங்களே வந்து பாத்தீங்கன்னா சம்பவம் பண்றாங்க. மறுநாள் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பியா இருக்காங்க புருஷன் பொண்டாட்டி. இந்த சந்தத்தை கேட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்காச்சும் உங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை இருக்காம இருக்கணும் கடவுளே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தம்பிக்காரன் வந்து பாத்தீங்கன்னா படிச்சிட்டு இருக்கான். அப்படி படிச்சிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா திரும்பி சண்டை போறது, ஹீரோ திருப்பி வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் போறாங்க. அவங்களே வந்து பாத்தீங்கன்னா சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கடுப்பாகுது. என்னால என்ன பண்றேன்னா மறுநாள் அவங்க அண்ணி கிட்ட போயிட்டு அம்மா நீ இப்ப உங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது வாடா தம்பிக்கு எப்படி இருக்க, நீ வந்து பாத்தீங்கன்னா பரீட்சைகளை நல்லா படிக்கிறியா, எப்படி மார்க் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது படிப்புலாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு, உங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சண்டை இருக்கு போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்னிக்காரி அப்படிலாம் கிடையாது அப்படின்றாங்க. இல்ல நைட் ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கீங்க, ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா சண்டை போடுறீங்க, உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன சண்டை அதை சொல்லுங்க நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்றப்ப இங்க பாருப்பா இதெல்லாம் பெரியவங்களுக்கான வேலை, நீ வந்து பாத்தீங்கன்னா சின்ன பையன் படிக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படின்றப்ப நீ அப்படிதான் நீங்க சொல்லக்கூடாது, உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு சண்டை இருக்கு அதை சொல்லுங்க அப்படின்றப்ப குடும்பம் 1008 சண்டை வரும்டா, நாளைக்கு நீ கல்யாணம் பண்ணிட்டா கூட உன் குடும்பத்திலும் 1008 சண்டை வரும், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கவங்க கேட்க கூடாது, கேட்க முடியாது அப்படின்றப்ப என்னால முடியும், ஏன்னா நீங்க என்னோட குடும்பம், அது மட்டும் இல்லாம என்னோட ரூமுக்கு பக்கத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பெட்ரூமே இருக்கே தவிர நீங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்றது எனக்கு இரிட்டேட் ஆகுது, என்ன நடந்துச்சு என்கிட்ட மறக்காம சொல்லுங்க அப்படின்றப்ப அன்னிக்காரி வந்து பாத்தீங்கன்னா அதை எதுவுமே காதுல வாங்காம போயிட்டு இருக்காங்களா. இவனு பின்னாடியே போயிட்டு அவங்க அன்னிக்கிட்ட என்ன சொல்றானா, அப்பா அம்மா வந்து பாத்தீங்கன்னா கிராமத்துல இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க தான் சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா நீங்க ரெண்டு பேருமே இப்படி சண்டை போறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் சீக்குள்ள நினைச்சு பாருங்க அப்படின்றப்ப அன்னிக்காரி அதெல்லாம் கேட்காம பெட்டை வந்து பாத்தீங்கன்னா சரி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களோட டாய் வந்து பாத்தீங்கன்னா கீழே விழுது. அதை தம்பிக்காரன் பார்த்துட்டு அதை எடுத்து வச்சுட்டு இப்ப என்ன நடந்துச்சுன்னு ஒழுங்கா சொல்றீங்களா இல்ல நான் ஏதாச்சும் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ நாயுது கிட்ட அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்றாங்க, எல்லா ஒரு பொண்ணுக்குமே வந்து பாத்தீங்கன்னா கல்யாணமான கடுத்து கற்பனைகள் அப்படின்றது ஏகப்பட்டு இருக்கும், திருப்திப்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கும்ல. பட் உங்க அண்ணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு எண்ணமே கிடையாது, டெய்லி நைட்டு வந்து பாத்தீங்கன்னா பண்றாரு, பட் அவர் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரம் முடிச்சிடாரு, மறுநாள் பண்றாரு பட் சீக்கிரம் முடிச்சிடாரு, எனக்கு ஆனா அந்த திருப்திப்படுத்தல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா கிடைக்கவே கிடைக்கல, நான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இதுதான் பிரச்சனையா, கவலைப்படாதீங்க போக போக எல்லாமே சரியா போயிடும் அப்படின்ற மாதிரியும் உங்களுக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்பட்டா கூட என்கிட்ட கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்றேன். என்னடா சொல்ற அப்படின்ற அப்படி இல்ல நீ வேற ஏதாச்சும் உதவி தான் சொன்ன, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு இந்த பையன் என்ன பண்றான்னா தன்னோட பேரைகளை பார்க்க போறான். இப்படி இருக்கும்போது அன்னைக்கு நைட்டே வந்து பாத்தீங்கன்னா திருப்பி புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்காங்க. இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா ஹீரன் தான் புருஷனை கட்டி போட்டுட்டு அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா சம்பவம் பண்ற மாதிரி தெரியுது. சரி இந்த வாட்டியாச்சும் இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா நினைச்சு பார்த்துட்டு இருக்கும்போது டக்குனு வந்து பாத்தீங்கன்னா சம்பவம் பாதியில முடியுது போல இருக்கு. உடனே ஹீரன் கோச்சிட்டு இதுக்கு மேல
இவங்க கிட்ட எல்லாம் பேசி ஒன்னும் பிரோஜனம் கிடையாது, நம்மளோட வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெஸ்ட்டும் போறாங்க. இதுக்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்தா ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அப்ப அந்த தம்பிக்காரன் வந்து என்ன நினைக்கிறானா, அண்ணி பாவலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க இதுக்குள்ள என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு காது வச்சு கேட்கும்போது அவங்க தனக்கு தானே செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, அதை பார்த்துட்டு அண்ணி பாவம் அப்படின்ற மாதிரி வாய் சொன்னாலும் அவன் உடம்பு வந்து பார்த்தா வேற அவனுக்கு எதிர்பார்க்குது போல இருக்கு. இப்படியே வந்து பார்த்தா இந்த நாட்கள் ஆனது முடியுது. மறுநாள் காலையில வந்து பார்த்தா அண்ணங்காரங்க என்ன பண்றானா, வெளியூருக்கு போகணும் அப்படின்ட்டு 2 நாள் ட்ரிப் நான் வரத்துக்கு லேட் ஆகும் அப்படின்றனால பெட்டி படிக்கலாம் எடுத்து வைன்னு சொல்லிட்டு தான் பொண்டாட்டி கிட்ட சொல்றாரு. ஹீரோனுக்கு என்ன பண்றானா, பொட்டி படிக்கலாம் எடுத்து ரெடி பண்றாங்க. கிளம்பி போறதுக்கு முன்னாடி தம்பிக்காரனை கூப்பிட்டு என்ன சொல்றானா, இங்க பாரு நான் வரத்துக்கு ஒரு 2-3 நாள் ஆகும், நீ வீட்டை நல்லபடியா பாத்துக்க, முக்கியமா படிப்புல கவனத்தை இருக்கணும், வேற எதுலயுமே விடக்கூடாது அப்படின்றப்ப சரினா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன பண்றானா கம்னு இருக்கிறானா. அதே நேரத்துல ஹீரோனை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, நீனும் சாப்பிட்டுட்டு நேரத்துக்கு தூங்கு, கண்ட நேரம் நினைச்சிட்டு மூச்சிட்டு இருக்காத போ அப்படின்ற மாதிரி சொல்லவும் சரின்ட்டு அவங்களுக்கு கிளம்பி போயிட்டாங்க. இப்ப வீட்டுல யார் யார் இருக்கான்னு சொல்லி பார்த்தா ஹீரோன் அப்புறம் அவங்க தம்பி 2 பேரும் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தம்பிக்காரங்க என்ன பண்றானா, சில ஆப்ஸ் மூலமா வந்து பார்த்தா பெண்கள் கூட தொடர்பு கொண்டுட்டு சில தப்பான விஷயங்களை பண்ணிட்டு இருக்கான். அதை வந்து பார்த்தா ஹீரோன் பார்த்துட்டு போகோ இவனுக்குமே வந்து பார்த்தா இதெல்லாம் பிடிக்கும் போல இருக்கு, பட் நம்ம முன்னாடி தான் வந்து வெகுலியே நடிக்கிறான் போல இருக்கு, சரி எதுக்கு அண்ணனுக்கு பத்தி இவனை வச்சு ஒரு நைட் ஒரு கச்சேரி போட்ட கூடாதுன்னு சொல்லிட்டு நைட்டு வந்து பார்த்தா அவன் குடிக்க போற பால் வந்து பார்த்தா ஒரு மாத்திரையை கலக்குறாங்க. அந்த மாத்திரை வந்து பார்த்தா கொஞ்சம் வினோதமான ஒரு மாத்திரை போல இருக்கு. அதை கலந்துட்டு நேரம் அந்த தம்பிக்காரன் கிட்ட போய் பால் குடிடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்ல நீ நான் பால்லாம் குடிக்கிறது கிடையாது, பால் குடிச்சா என்னால படிக்க முடியாது அப்படின்றப்ப பரவாயில்ல இந்த பால் குடிச்சா நல்லா படிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல வேணா நீ அப்படின்னு போது டேய் சொல்றதை கேள்றா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து பார்த்தா கொஞ்ச நேரம் அந்த பால் அப்படியே வாயில ஊத்தி விடுறாங்க. ஊத்தி விட கடுத்து அவனுக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் கிறுக்கலா இருக்கு. அதே நேரத்துல அன்னிக்காரி என்ன பண்றான்னு ஏறி உட்காந்துக்கிட்டு, நம்மடா நீ காலேஜ் படிக்கிறியோ, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்ட்டு ஏதாச்சும் இருக்காங்களா, யாரு கூட நீ தொடர்புல இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது, அண்ணி அப்படிலாம் எதுவுமே கிடையாது, எனக்குன்னு சொல்லிக்கிறவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருமே கிடையாது, நான் மட்டும் படிப்பு என்னோட வேலை அப்படின்னு தான் இருப்பா அப்படின்றா. டேய் பாக்குறதுக்கு அழகா இருக்கா, வாட்ட சாட்டமா இருக்கா, எந்த ஒரு பொண்ணுமே உன்னை லவ் பண்ணல அப்படின்னும் போது, இல்ல நீ யாருமே என்ன லவ் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி கிரண் பேசிட்டே இருந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, டக்குன்னு அவங்க கையில வச்சிருந்த பேனா எடுத்து கீழே போடுறாங்க. அப்படி போடும்போது கிரண் அதை எடுக்கலாம் சொல்லி போகும்போது அவங்களோட சாரி எனது விலகுது. தம்பிக்காரன் பார்க்க கூடாது எல்லாத்தையும் பாக்குறேன், என்னடா பாக்குற அப்படின்றப்ப ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டு அவன் நகரும் போது கிரண் என்ன பண்றாங்கன்னா பக்கத்துல போய் நிக்கிறாங்க. அவன் பக்கத்துல பார்த்தோம் அவனுக்கு ஒன்று மாறியா இருக்கு. டக்குனு கிரனுக்கு ஒரு முத்தத்தை கொடுக்குறான். முத்தத்தை கொடுத்த கருத்தை வந்து பார்த்தா 2 பேருமே சம்பவம் பண்றாங்க. அண்ணன் மாதிரி இல்லாம தம்பி கொஞ்சம் நல்லா பண்ணுவான்னு சொல்லி பார்த்தா அண்ணனோட மோசமா என்ன பண்றானா கொஞ்சம் வேகத்தோட முடிச்சிட்டான். கிரண் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீ பண்ற பட் சீக்கிரம் முடிச்சிடுற, எனக்கு வந்து பார்த்தா திருப்தியே இல்ல, அண்ணன் மூலமும் கிடைக்கல போ மூலமும் கிடைக்கல, நீங்க 2 பேருமே வேஸ்டடா அப்படின்ற மாதிரியும் தயவு செஞ்சு கல்யாணம் எல்லாம் பண்ணிக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அன்னிகாரி என்ன பண்றானா தனக்கு தானே பண்றதுக்கு போயிட்டான். இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா ஹீரோ என்ன பண்றானா, அனி கவலைப்படாதீங்க இதுக்கு தீர்வு வந்து பார்த்தா என்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறுநாள் வந்து பார்த்தா அவனோட ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். அவனை பார்த்து கிரனுக்கு வந்து பார்த்தா ஒன்னும் புரியல, பாப்பா எப்படிப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க. டக்குனு வந்து பார்த்தா தம்பிக்காரன் என்ன பண்றானா ஹீரோனை கூட்டிட்டு போயிட்டு, அனி இங்க பாருங்க உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு சர்ப்ரைஸ், நீங்க வந்து பார்த்தா திருப்தி படுத்த முடியலன்னு சொன்னீங்களே, என் ஃப்ரெண்ட் இருக்கான் அவனை நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்னும் போது, என்ன பார்த்து எப்படா தெரியுது நான் அண்ணியடா, என்ன நம்ம வேற ஒரு பொண்ணு ட்ரீட் பண்ற மாதிரி ட்ரீட் பண்ற, இதெல்லாம் தப்புடா தம்பி அப்படின்னும் போது, அன்னைக்கு என்ன எப்படி பண்றீங்க, நீங்க தானே சொன்னீங்க என் வாழ்க்கையில வந்து நிம்மதியே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப மூலமா அதை ட்ரை பண்ணிக்கலாமே அப்படின்னும் போது, டேய் இதெல்லாம் தப்புடா அப்படின்றாங்க. முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன் கூட எப்படி அந்த மாதிரி பண்றது அப்படின்னும் போது, அதான் நான் கூட இருப்பானே பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அதே நேரத்துல அந்த பையனை பாறான், இங்க 3 பேருமே வந்து பார்த்தா அந்த இடத்துல சம்பவம் பண்றாங்க. சிறப்பான ஒரு சம்பவத்துக்கு அடுத்து ஹீரோன் வந்து பார்த்தா, ஓகே முன்ன விட இப்ப கொஞ்சம் நல்லா தான் இருக்கு, நீங்க ரொம்ப நல்ல பசங்க தான் அப்படின்ற மாதிரி சர்டிபிகேட் கொடுக்க இந்த இடத்துல வந்து பார்த்தா இந்த சீசனையும் எபிசோடையும் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த எபிசோட் அண்ட் சீசன் பிடிச்சிருக்கும் சொல்லி நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. மீண்டும் இதே மாதிரி சூப்பரான ஒரு வெப் சீரிஸ்ல உங்களை பார்க்குறேன். அது வரைக்குமே டாடா பை பை.